பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸ் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துறதுக்கான புதிய திட்டங்கள் அனைத்துக்குமே இப்போது பல வகைகளையும் முட்டுக்கட்டைகள் இடப்படுகிறது அப்படின்றது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சிக்கலுக்கு பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸ் முகம் கொடுத்திருக்கிறது. 80க்கும் அதிகமானோர் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை ஹோம் ஆபீஸ் மீது சாட்டியிருக்கிறார்கள். ஸ்டார்ம் கோரத்தி அப்படின்ற ஒரு புயலினுடைய தாக்கம் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பிரித்தானியா முழுவதும் தாண்டவமாடி இருக்கிறது. இதனால பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல இடங்கள்ல விபத்துகளும் ஏற்பட்டிருக்கிறது. சுய தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம். இந்த சுய தொழில்கள்ல வித்தியாசமான ஒரு சுய தொழிலை ஒருத்தர் முயற்சி செய்திருக்கார். இந்த சுய தொழில் மூலமாக இவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க பெற்றிருக்கிறது. யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை பிரித்தானிய வாழ் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். 2027ஆம் ஆண்டு வரையில தான் பிரதமர் பதவியில் நீடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலை அவர் முன்வைக்கிறார். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நம்ம சேனல் போய்கொண்டிருக்கு. மிக குறுகிய காலத்துல உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்றத சொல்லிக் கொள்ற இதே வேளையில இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பாருங்க. வீடியோக்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. பிரித்தானியாவில் நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகள் அனைத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக தொடர்ந்தும் இந்த சேனல் இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் வழங்குகிறேன். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையில இவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, நாட்டுக்கு பணம் அனுப்பும் போது இலகுவாக எப்படி பணம் அனுப்பலாம், நிறைய கேள்விகள் இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பணம் அனுப்பணும், அதே நேரம் ஒரு கம்பேரிட்டிவ் ரேட்லையும் பணம் அனுப்பணும், சர்வீஸ் சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த ஆப்பை பயன்படுத்துறவன் அப்படின்ற வகையில டேப் சென்ட் மூலமாக நீங்க பணம் அனுப்பினீங்க அப்படின்னா உடனடியாக 1 நிமிடத்திற்கும் குறைவான நொடிகள்ல உங்களுடைய பணம் நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை இவங்க வழங்குறாங்க. இலங்கை, இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆப்பாக இந்த ஆப் இருக்கு. உங்களுடைய பணம் பாதுகாப்பாக வைப்பிலிடப்படணும், பாதுகாப்பாக போய் சேரணும், எந்த விதமான கட்டணமும் இல்லாம போய் சேரணும் அப்படின்னா டேப் சென்ட உடனடியாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பணம் அனுப்புறதை நீங்க இந்த ஆப் மூலமாக அனுப்பி பார்க்கலாம். ரிமாஸ் vlog சேனலை தொடர்ச்சியா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமாஸ் vlog அப்படின்ற கோடை கொடுக்கிறது மூலமாக உங்களுக்கு வெல்கம் போனஸாக 10 பவுன்கள் கிடைக்கும். நீங்க நாட்டுக்கு பணம் அனுப்பும் போது மேலதிகமாக ஒரு 10 பவுனும் சேர்ந்து போகும் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியையும் டேப் சென்ட் உங்களுக்கு வழங்குகிறது. இந்தியாவுக்கு நீங்க பணம் அனுப்புறீங்க அப்படின்னா யூபிஐக்கும் நீங்க பணம் அனுப்பலாம். மற்ற நாடுகளிலையும் பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக எந்த அளவிலான பணத்தையும் நீங்க இலகுவாக அனுப்பக்கூடிய ஒரு வழியை டேப் சென்ட் உங்களுக்கு வழங்குகிறது. யூகேல அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த 1 in 1 out திட்டத்தின் அடிப்படையில் பிரான்ஸ்ல இருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வருபவர்கள் மறுபடியும் பிரான்சுக்கே நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த தகவலை தொடர்ந்து இப்போது இதற்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அனுப்பப்பட இருந்த முதலாவது பிளைட்டும் கேன்சல் செய்யப்பட்டிருந்தது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதற்கிடையில இதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற 80க்கும் மேற்பட்டோர் இப்போது ஹோம் ஆபீஸுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்களுக்கு இவர்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் நடத்தப்படவில்லை. பிரான்ஸ்ல இருந்து இந்த நாட்டுக்கு சட்டவிரோதமாக வந்த காரணத்தினால் இவர்கள் மிகவும் கேவலமாக நடத்தப்படுவதாகவும் இவர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்புகள் உடனடியாக தலையிட்டு இது தொடர்பாக தங்களுக்கு ஒரு நீதியை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 1 in 1 out திட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுபவர்கள் மறுபடியும் யூகேக்குள்ளேயே வந்த சம்பவங்கள் இதற்கு முன்னால 2 தடவைகள் நடந்திருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. புகலிட கோரிக்கையாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற முகாம்களில் இவர்கள் சரிவர நடத்தப்படுகிறார்கள் இல்லை, இவர்களுக்கான மருத்துவ தேவைகள் சரிவர பார்க்கப்படுவதில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது வழக்காக தொடுக்கப்பட்டால் இவர்கள் பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிடப்படுகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் பிரித்தானியாவில் ஜங்க் ஃபுட்களுக்கான விளம்பரங்களை ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. டிவிகளையும் சமூக வலைதளங்களையும் இந்த ஜங்க் ஃபுட்டுக்கான விளம்பரங்களை ஒளிபரப்ப முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் பிரித்தானியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிறுவர்களை இந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக கவர்ற காரணத்தினாலும் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக இது இருக்கிறதுனாலையும் இதனால அதிகப்படியானவர்கள் ஒபிசிட்டி போன்ற நோய்களுக்கு ஆளாகிறார்கள் அப்படின்ற காரணத்தினாலேயும் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது இனிமேல் பிரித்தானியாவில் சட்டமயமாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மணித்தியாலத்துக்கு 100 மைல் வேகத்தில் காற்றை வீசி தள்ளிய கொரட்டி புயலினுடைய தாக்கம் பிரித்தானியாவில் நேற்றைய தினம்
கோரத்தாண்டவம் ஆடியிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மெட் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே இது குறித்த எச்சரிக்கையை மக்களுக்கு வழங்கியிருந்தது. இதே நேரம் பல இடங்களில் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்றிருந்த 2 பஸ் வண்டிகளும் விபத்துக்குள்ளாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பல இடங்களில் ரயில்வே தடைப்பட்டிருந்தது. வீதி விபத்துகளும் நிறைய இடங்களில் நடந்திருந்தது. பிரித்தானியாவினுடைய பெரும்பான்மையான இடங்களில் பனிப்பொழிவு இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. 30 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. இதனுடைய தாக்கம் இன்று நள்ளிரவு வரையில் நீடிக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம் தொடருமாக இருந்தால் பிரித்தானியாவில் பல இடங்களிலேயும் எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைகள் எப்படி நடக்கும்? திங்கட்கிழமையிலிருந்து இந்த பாடசாலைகளுக்கான விடுமுறைகள் நீடிக்கப்படுமா? குறிப்பாக ஸ்காட்லாந்தினுடைய பல இடங்களிலேயும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. வேலைகளுக்கு போகக்கூடியவர்கள் அவர்களுடைய வேலைகளை வீட்டில் செய்யக்கூடிய வசதிகள் இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோமை வழங்குமாறும் அரசாங்கம் இப்போது நிறுவனங்களுக்கு பணித்திருக்கிறது. சுயதொழில் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். சுயதொழில்ல பல வகைகள் இருக்கு. இந்த சுயதொழில்கள் செய்யும் போது பல இனோவேட்டிவான ஐடியாக்களை பலர் கொண்டிருப்பாங்க. இதுல மிக முக்கியமாக மைல் கிராஸ் அப்படின்றவர் ஒரு புதிய விதமான தொழிலை மேற்கொண்டிருக்கிறார். தற்கொலை எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்களை தேடி ஒரு ஆன்லைன் வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டு இவர்களுடைய தற்கொலைகளை இலகுவாக்குவதற்காக இவர்களுக்கு கெமிக்கல்ஸை விற்பனை செய்யும் ஒரு தொழிலை இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த தொழில் மூலமாக 4 பேர் ஆன்லைனில் இவரிடம் கெமிக்கல்ஸ் வாங்கி இருந்ததாகவும் அதில் 2 பேர் இப்போது உயிரோடு இல்லை என்கிற ஒரு விடயமும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய நீதிமன்றம் இது பற்றி சொல்லும் போது இது போன்ற விசித்திரமான ஒரு வழக்கை இதற்கு முன்னால பார்த்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருந்தாங்க. இந்த தொழில்கள் அப்படின்னு வரும்போது தற்கொலை முயற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு பொருட்களை வழங்குவது அல்லது அவர்களுக்கு வலி இல்லாமல் ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படின்ற உலகளாவிய ரீதியில் நடந்த மிக பெரிய அளவிலான ஒரு குற்றச்செயலாக இது பார்க்கப்படுகிறது. 14 ஆண்டுகள் இவருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. இந்த தண்டனை காலம் இன்னும் நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் ஆட்சியினர் ஆண்டுக்கு ஒரு பிரதமரை கொண்டிருந்தது போன்று அல்லாமல் பிரித்தானியாவில் 2027 ஆண்டு வரையில தான் பிரதமராக இருப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் முன்வைத்திருக்கிறார். லேபர் அரசாங்கத்திற்கு புகுந்து ஸ்டாமரை பதவி விலகுவதற்கு தூண்டுவதாகவும் இதற்கு தான் ஒருபோதும் ஒத்துழைக்க போவதில்லை அப்படின்றதோடு சேர்த்து கன்சர்வேட்டிவ் கட்சியினர் செய்த அதே குற்றத்தை அதே தவறை தான் செய்ய போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பகிர்ந்திருந்தார். இப்போதைக்கு பிரித்தானியாவில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த புலம்பெயர்தல் இருந்துட்டு இருக்கு. இந்த புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து மெஷர்ஸையும் தான் செய்திருப்பதாகவும் மிக விரைவில் இந்த மைக்ரேஷன் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானிய பிரதமர் வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியான ஆதரவை நீங்க தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், இந்த கொரட்டி புயலினுடைய தாக்கம் எந்த அளவுல இருந்தது அப்படின்ற லேட்டஸ்ட் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.